வெல்கம் டு எடிஸ்மெண்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஸோ ரயில்வே எக்ஸாம்ல உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டைப்ல இருந்தா கொஷின்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ கோப்ரைம் நம்பர்ஸ் இஸ் 945. தென் ஃபைண்ட் தேர் எல்சிஎம். பிஃபோர் தட் நான் எல்சிஎம்க்கும் ஹெச்சிஎஃப்க்குமான டேர்ம் சொல்லிடுறேன். எல்சிஎம் என்ன சொல்லுவீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லோவஸ்ட் லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவோம். HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ அதுல காமனான ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த 2 4ல ரெண்டுலயுமே காமனா எந்த டேபிள் இருக்கு? 2 டேபிள் மட்டும் தானே இருக்கு. ஸோ 2 தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுக்குமே என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் எடுப்பீங்க. அதாவது 2 டேபிள்ல 2 வரும், பட் 4 டேபிள்ல 2 வருமா? வராது. ஸோ காமன் மல்டிபிள் கேட்டிருக்காங்க. ஸோ 4 தான் உங்களுடைய காமன் மல்டிபிள். ஸோ ரெண்டுமே மல்டிபிள் ஆன நம்பர்ஸ். ஸோ 4 தான் எடுத்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா the product of two co-prime numbers is 945. then find their LCM. ஸோ ரெண்டு co-prime நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க? 945. அதோட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, இது மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களுடைய ஆன்சர். 945 தான் ஆன்சர். ஏங்கிறது சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன? கோப்ரைம் நம்பர்ஸ்னா அதோட ஃபேக்டர்ஸ் வந்து 1 மட்டும்தான் இருக்கும், காமனான ஃபேக்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 and then 3 எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 மட்டும் தான் இதுல காமனான ஃபேக்டர். 1 into 2 வரும், 1 into 3 எழுதலாம். ஸோ காமனான ஃபேக்டர் 1 and 3 மட்டும்தான். வேற ஏதாவது நம்பர் எடுத்துக்கலாமா? 5 and then வேற என்ன நம்பர் எடுக்கலாம்? 22 எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுலயுமே என்ன காமனான நம்பர்ஸ் இருக்கு? 1 மட்டும்தான் காமனான நம்பர்ஸ் இருக்கு. ஸோ காமனான ஃபேக்டர் அப்படிங்கிறப்போ 1 மட்டும்தான் வருது அப்படின்னா அதான் கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரெண்டு நம்பரை சரி இதோட எல்சிஎம் சொல்லுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 2க்கும் 3க்கும் எல்சிஎம் சொல்லணும்னா ஜஸ்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடுவோம். 5ஐயும் 22க்கும் எல்சிஎம் சொல்லுங்கன்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் எல்சிஎமும் சேமா தான் இருக்கும் கோப்ரைம் நம்பர்ஸா இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? ஸோ கோப்ரைம் நம்பர்ஸோட ப்ராடக்ட்டும் கோப்ரைம் நம்பர்ஸோட எல்சிஎம் ஈக்குவல். வேணா எழுதி வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் கோப்ரைம் நம்பர்ஸ் which is equals to their LCM. ஓகேவா? ஸோ 945 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் த லீஸ்ட் 5 digit நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 91? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, நார்மலா நம்ம டிவிஷன் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி டிவிஷன் போட்டுக்கோங்க. ஓகேவா? லீஸ்ட் 5 digitனா இதானே 1 2 3 4 5 5 digits இருக்கா? ஸோ 10,000 தான் உங்களுக்கு கம்மியான 5 digit நம்பர். ஓகேவா? இதே ஹையஸ்ட் 5 digit நம்பர்னா 59 போட்டிருப்பீங்க. 9999 99,999 அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லிட்டாங்க? 91ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா? ஸோ 91ஆல டிவைட் பண்ணுங்க. 1 times என்ன வரும்? 91 வருமா? ரிமைண்டர் என்ன இருக்கும்? 9 இருக்கும். 900 எடுத்திருப்பீங்க. அகைன் என்ன பண்ணலாம்? 8ஆல சாரி ஒரு 0 சேர்த்தனால 0 சேர்த்திருப்பீங்களா? அகைன் எத்தனை தடவை வரும்? 9 times வந்து 819 வருமா? ஸோ ஃபைனலா ரிமைண்டர் எவ்வளவு வருது? 81. ஓகேவா? ஸோ 81 தான் உங்களுடைய ரிமைண்டர். இன்கேஸ் இன்னொரு 10 வேல்யூ எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு அப்படின்னா, இங்க ஒரு 10 நம்பர் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 110 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1010 இருந்துச்சு அப்படின்னா இது ஃபுல்லாவே டிவைட் ஆயிருக்கும் தானே. ஸோ என்ன பண்ணுங்க, உங்களோட ரிமைண்டரையும் டிவைசரையும் மைனஸ் பண்ணுங்க. டிவைசர் மைனஸ் ரிமைண்டர் என்ன இருக்கும்? 91 minus 81 which is equal to 10. 10 என்ன பண்ணுங்க? டிவைடண்டோட ஆட் பண்ணிருங்க. ஸோ 1000 10,000 plus 10 1010. ஓகேவா? 10,000 and 10. ஸோ இதுதான் 91ஆல டிவைட் ஆகக்கூடிய லீஸ்ட் வேல்யூவா இருக்கும். வேணா அகைன் இதை செக் பண்ணி பாருங்க 91ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா நார்மலா டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணி வர ரிமைண்டரையும் அந்த டிவைசரையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை கொண்டு போயிட்டு
இந்த லீஸ்ட் வேல்யூ கூட ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சோ இந்த மாதிரி உங்களுக்கு வேசம் சம் கேக்குறாங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல. சோ இந்த பெல் சம் அண்ட் தென் ட்ராக்ல 3 அத்லெட் ஓடுறாங்க. சோ இந்த மாதிரி சம்ஸ் வருது. ஒரு 5 போன் இருக்கு, அந்த 5 போன் சைமல்டேனியஸா ரிங் ஆகுது, இல்ல பெல் இருக்கு, அந்த பெல் ரிங் ஆகுது, அண்ட் தென் ஒரு ட்ராக் இருக்கு, அந்த ட்ராக்ல அத்லெட் வந்து ஓடுறாங்க. இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், எல்சிஎம் மெத்தட்ல சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ என்ன சொல்லிருக்காங்க, 5 bells ring together at the interval of 3, 5, 8, 9 and 10 செகண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் பெல் வந்து 3 seconds ஒன்ஸ் வந்து ரிங் ஆகும். அதாவது 3 செகண்டுக்கு அப்புறம் ஒரு தடவை ரிங் ஆகும். ஃபிஃப்த் பெல் ரெண்டாவது பெல் பாத்தீங்க அப்படின்னா 5 செகண்ட் ஒரு தடவை ரிங் ஆகும். அடுத்த பெல் பாத்தீங்க அப்படின்னா 8 செகண்ட் ஒரு தடவை, அடுத்தது 9 seconds ஒன் டைம்ஸ், அடுத்தது 10 செகண்ட்ஸ்க்கு ஒன் டைம்ஸ் என்ன ஆகும், ரிங் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஆல் தி பெல் ரிங் சைமல்டேனியஸ்லி அட் த சேம் டைம். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 5 பெல்லும் ஒரே டைம்ல ரிங் ஆயிடுச்சு. சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா they will again ring simultaneously after. சோ அதுக்கப்புறம் திரும்ப எப்ப அந்த 5 பெல்லும் சைமல்டேனியஸா ரிங் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரியுதா? ஒவ்வொரு பெல்லுக்குமான டியூரேஷன் வெவ்வேறு. சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 10 மணினா 10 மணிக்கு இந்த 5 பெல்லும் ஒரே நேரத்துல ரிங் ஆயிடுச்சு. இனிமேல் எப்ப எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அந்த 5 பெல்லும் சைமல்டேனியஸா ரிங் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் ஆஃப் 3, 5, 8, 9 and 10. சோ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்த என்ன வேல்யூ வரும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா நான் 5 டேபிள் எடுக்கிறேன். 1 times, 8 times, 9 times, இங்க 2 times வந்திருக்குமா? இப்போ 2 டேபிள் எடுத்தீங்கன்னா சோ இப்போ என்ன பண்ணலாம், அகைன் 2 டேபிள். அடுத்தது ஒரு 3 டேபிள் எடுக்கலாமா? சோ இப்போ என்ன பண்ணிருங்க, இதுக்கப்புறம் தனித்தனியா எடுக்காம இங்கே இருந்தே கூட மல்டி பண்ணலாம். 2 3s are 6 ன்னு ஒன்று இருக்கும், இங்க ஒரு 3 2s are 6 ஆ, அப்ப 36 into 10 னா 360. அப்ப எல்சிஎம் என்ன வந்திருக்கும், 360 ன்னு வந்திருக்கும். சோ எல்லாமே செகண்ட்ஸ்ல தானே இருக்கு, அப்ப 360 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆப்ஷன் எனக்கு எப்படி இருக்கு, மினிட்ஸ்ல இருக்கா? சோ மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. சோ 360 மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 360 டிவைட் பை 16 எடுத்துருப்பீங்களா? சோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 6 minutes வந்திருக்கும். சோ அடுத்த தடவை 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும், ரிங் ஆகும். ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க, the least number which is exactly divisible by 5, 6, 8, 10 and 12. so least number அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் சொல்லுவாங்களே, லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம் இல்ல ரொம்ப இதுதான் லாஸ்ட் அப்படிங்கிறாப்ல. குறைஞ்சபட்சம் எந்த நம்பர் வந்து 5 ஆலையும் டிவைட் ஆகணும், 6 ஆலையும் டிவைட் ஆகணும், 8 ஆலையும் டிவைட் ஆகணும், 10 ஆலையும் டிவைட் ஆகணும், அண்ட் தென் 12 ஆலையும் டிவைட் ஆகணும். இந்த 5 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒண்ணுமே பண்ண வேணாம், எல்சிஎம் தான் எடுக்க போறோம். சோ எல்சிஎம் இதை பார்த்தோன்னே கூட நீங்க எடுத்துடலாம். ஓகேவா? சோ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா நார்மலா யோசிங்க. 5 and 6 ஒரே டேபிள்ல வருமா? வராது தானே. ஓகேவா? அப்ப என்னோட எல்சிஎம் என்னவா இருக்கும், 5 க்கும் 6 மட்டும் பாக்குறப்போ 30 இருந்திருக்கும். ஓகேவா? சோ 30 8 டேபிளால நான் டிவைட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஓகேவா? 30 10 டேபிள்ல வருமா? வரும். அதே மாதிரி 30 12 டேபிள்ல வருமா? வராது. சோ அப்ப 30 என்னோட எல்சிஎம் கிடையாது. சோ அடுத்து என்ன யோசிப்பேன் அப்படின்னா 12 டேபிள்லையும் 10 டேபிளையும் வரக்கூடிய நம்பர்ஸ் என்ன வரும், 120 வரும். ஓகேவா? சாரி 60 வந்துரும் தானே. 12லையும் 10லையும் வரதுன்னா 60 வந்துரும். சோ 60 வந்து 5 டேபிள்ல வரும், 6 டேபிள்ல வரும், 10 டேபிள்ல வரும், 12 டேபிள்ல வரும். சோ அதுதான் எல்சிஎம். ஆனா 8 டேபிள்ல 60 வராது. அடுத்து பாருங்க, அடுத்து எல்லா டேபிளுமே வரதுன்னா காமனா 120 தான் இருக்கும். 120 5 டேபிள்ல வருமா? வரும். 6ல வரும், 8லையும் வரும். 15 into 8 தான் 120. 10 டேபிள்ல கண்டிப்பா வரும், 12 டேபிளையும் 120 வரும். அப்ப என்னோட எல்சிஎம் என்ன, 120 தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துடலாம். இல்ல எனக்கு இதெல்லாம் குழப்புது, இதெல்லாம் வேணாம் அப்படின்னா 12 டிவிஷனே போட்டுக்கோங்க.
ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஓகேவா? ஸோ 5 டேபிளே நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 டைம்ஸ், 6 டைம்ஸ், 8 டைம்ஸ், 2 அண்ட் தென் 12 வந்துருக்குமா? இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு 2 டேபிள் எடுத்துருங்க. 1 டைம்ஸ், இங்க என்ன வந்திருக்கும்? 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், 1 டைம்ஸ், 6 டைம்ஸ். அடுத்தது 3 டேபிள் எடுக்கலாமா? ஸோ ஃபைனலா ஒரு 2 டேபிள் எடுப்பீங்க. ஸோ இன்னொரு 2 இருக்கா, இதையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணுங்க. 2 2s are 4, 4 3s are 12, 12 into 10 னா 120. ஸோ எல்சிஎம் என்ன வருது? 120. ஸோ இந்த லீஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லுவீங்க? 120 தான் உங்களுடைய லீஸ்ட் வேல்யூவா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் லாஸ்டா உங்களுக்கு 1 வர வரைக்கும் எடுப்பீங்க அதானே? எல்சிஎம் அப்படின்னா எனக்கு லாஸ்டா 1 வரணும், இது வரைக்கும் எடுப்போம். இன்னொரு தடவை நம்ம எப்ப என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு தடவை 2 டேபிள் போட்டுட்டு 1 1 இது வரைக்கும் எடுப்பாங்க. சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது மாதிரி எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எடுக்கதான் எல்சிஎம். ஹெச்சிஎஃப்னா ஒன்றும் இல்லை, காமனான நம்பர் இருந்தா எல்சிஎம் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. இது மாதிரி எல் டிவிஷன் போட்டுக்கோங்க. ஓகேவா? 13, 91, 221. ஓகேவா? ஸோ 13, 91, 221 எல்லாமே காமனா என்ன டேபிள்ல வரும்னு பாருங்க. ஸோ 13 டேபிள் எடுக்கிறேன். ஸோ இது 1 ஆகிருமா? அடுத்தது 91 என்ன எத்தனை தடவை வரும்? 7 டைம்ஸ் வந்திருக்கும். ஸோ 17 into 13 தான் உங்களுக்கு 221. ஸோ இது மாதிரி செக் பண்றப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியாது, ப்ரொசீட் பண்ண முடியாது. எனக்கு ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறப்போ காமனான ஃபேக்டர் இருக்கணும். எனக்கு காமனான ஃபேக்டர் 13ஓட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, 7 டேபிள் 17 டேபிள் போட மாட்டீங்க. ஸோ 1 7 17 வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது காமனான நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்க, இல்ல. ஸோ இல்ல அப்படின்னா அப்படியே விட்டுருவீங்க. ஸோ இங்க என்ன வேல்யூ மட்டும் ஃபைனலா வந்துச்சு? 13 மட்டும் தான் வந்துச்சு. ஸோ 13 தான் உங்களுடைய எல்சிஎம் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இது மாதிரி ஃபிராக்ஷன் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க, எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்றும் பண்ண வேணாம், இது மாதிரி ஃபிராக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நியூமரேட்டருக்கு ஹெச்சிஎஃப் எடுங்க. நியூமரேட்டருக்கு என்ன பண்ணுவீங்க? ஹெச்சிஎஃப். டினாமினேட்டருக்கு என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம். டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுப்பீங்க. ஓகேவா? சோ 24, 12, 48 இது மூணுக்கும் HCF எடுங்க. அண்ட் தென் டினாமினேட்டர் 9, 7, 5 மூணுக்கும் LCM எடுப்பீங்க. ஓகேவா? சோ இந்த மூணு நம்பருக்கும் HCF எடுத்தா என்ன வரும்? மூணுமே எந்த டேபிள்ல காமனா வரும்னு பாருங்க. 12 டேபிள்ல தான் வரும். சோ இல்லனா இது மாதிரி L டிவிஷன் கூட போட்டு பாருங்க. 24, 48 இருக்கா? சோ 12 டேபிள் எடுத்தேன் அப்படின்னா 1 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ், அடுத்தது 4 டைம்ஸ். இதுக்கப்புறம் காமன் வேல்யூ இருக்கா? இங்க 1 வந்துருச்சு. இதுக்கப்புறம் காமனான டேர்ம்னா 1 மட்டும் தான். சோ அப்ப என்ன பண்ணிடுவீங்க? 12 தான் உங்களுடைய HCF னு கன்க்ளூட் பண்ணிடலாம். அடுத்தது 9, 7, 5 இது மூணுமே எந்த டேபிளுமே காமனா வராது. சோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிருங்க, அப்படியே மல்டி பண்ணிருங்க. 7 5s are 35, 35 into 9 means 31. அப்ப 3 1 5 வருமா? 12 ஐயும் 3 1 5 ஐயும் கேன்சல் பண்ணலாம். எந்த டேபிளை கேன்சல் பண்ணலாம்? 3 டேபிளை கேன்சல் பண்ணுங்க. 4 டைம்ஸ் வந்திருக்கும். இங்க 105 டைம்ஸ் வந்திருக்கும். சோ இதோடைய HCF என்னவா இருக்கும்? 4 divided by 105. ஓகே, சரி. இதே மாதிரி கொடுத்துட்டு LCM னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் இல்ல, சேம் இதே தான். பட் என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு இது மாறும். நியூமரேட்டருக்கு என்ன பண்ணிக்கோங்க, LCM எடுத்துக்கோங்க. இன்கேஸ் இதே சம்க்கு LCM ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இதேதான். நியூமரேட்டருக்கு என்ன பண்ணுவீங்க, LCM எடுப்பீங்க. டினாமினேட்டருக்கு HCF எடுப்பீங்க. ஓகேவா? அதையும் வேணா செக் பண்ணிடுவோமா? சோ நியூமரேட்டருக்கு LCM எடுங்க. LCM என்ன பண்ணுவீங்க, இதை இன்னும் கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணுவோம். அப் டு லாஸ்டா வர வரைக்கும் 1 1 எல்லா டேர்மையும் மாறுற வரைக்கும் ப்ரொசீட் பண்ணுவீங்க. 1 1 2 வந்திருக்குமா? அகைன் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 1 வரும். ஓகேவா?
12 2s are 24, 24 2s are 48. So 48 now LCM. And then HCF. HCF என்ன 975 க்கு என்ன HCF ஆ இருக்கும்? 9 7 டேபிள்ல வராது, 7 9 டேபிள்ல வராது, 5 இது ரெண்டு டேபிளையுமே வராது. ஸோ இது காமனான ஃபேக்டரே 1 மட்டும் தான். 1 டேபிள்ல மட்டும் தான் எல்லாமே வரும். ஸோ காமனான ஹையஸ்ட் ஃபேக்டர் 1 தான். ஸோ இதோட எல்சிஎம்னு பாத்தீங்க அப்படின்னா 48 தான். ஓகேவா? இது வந்து எல்சிஎம், இது HCF. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்தது பாத்தீங்கன்னா இதுலயே ரேசம் மாதிரி கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? In a flower garden there are 3 types of flower plants. அதாவது 3 types of flower plant இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 38 குல்டவாடி அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது சம்லி வந்து பாத்தீங்கன்னா 114 இருக்கு. அடுத்தது சுரேஷ் முக்கி வந்து பாத்தீங்கன்னா 76 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளவர் பிளான்ஸ் இது எல்லாமே பிளான்ஸ் உடைய நேம்ஸ் தான். ஓகேவா? டு ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ரோஸ் த பாசிபிள் நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பிளான்ஸ் ஆஃப் ஒன் டைப் இன் எ ரோ வில் பி. கொஸ்டின் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எவ்வளவு ரோஸ் வந்து வேணும், இந்த எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆர்டரா நீங்க அரேஞ்ச் பண்ணும் அப்படின்னா எத்தனை பாசிபிள் ரோ வேணும், ரோ சொல்லுவாங்களே அந்த காலம் ரோ, அது மாதிரி எத்தனை மினிமம் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதே மாதிரிதான் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு ரோல வந்து 100 ட்ரீஸ் இருக்கு, இல்ல 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இன்னொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வராங்க, அண்ட் தென் 3 ஸ்கூல் 4 ஸ்கூல் இது மாதிரி வச்சுட்டு எத்தனை ரோ சேர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. எல்லா ரோலையுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிருங்க, HCF எடுத்துருங்க. சரி, நீங்க அதுக்கு எல்சிஎம் சொன்னீங்க, இதுக்கு HCF சொன்னீங்க, எனக்கு எக்ஸாம்ல போயிட்டு எதுக்கு எல்சிஎம் எதுக்கு HCFன்னு மறந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஆப்ஷன்ஸை பாருங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூவோட ஆப்ஷன்ஸ் வந்து சின்ன நம்பரா இருக்கா இல்ல பெரிய நம்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. எனக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி சின்ன நம்பரா தான் இருக்கு. ஸோ சின்ன நம்பரா இருந்தா HCF தான் எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ 38 114 76. ஸோ இதுக்கான HCF வேல்யூ. ஸோ இதுக்கான HCF வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ 2 டேபிள கேன்சல் பண்ணலாமா? 19 டைம்ஸ் வந்திருக்கும். இங்க 57 டைம்ஸ் அண்ட் தென் அகைன் 13 8 டைம்ஸ் வந்திருக்குமா? ஸோ அகைன் என்ன பண்ணலாம், 19 டேபிள தான் எடுக்க முடியும். ஸோ 19 உடைய காமன் ஃபேக்டர்ஸ் தான். அப்போ 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். ஸோ இதுக்கு மேல காமனான நம்பர்ஸ் இல்ல. ஸோ என்ன பண்ணிடுவீங்க, இதோட HCFனா ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ HCF என்ன வரும், 19 into 2 தானே. அப்போ மினிமம் எத்தனை ரோ இருக்கும், 38 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ லாஜிக்காவே யோசிச்சுங்களேன், அதிகபட்சம் எனக்கு இருக்கிறதே 114 தான். ஸோ 114 ரோ வைக்க மாட்டேன் நான், அப்படித்தானே? அப்போ ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு செடி வைக்கிறாப்புல இருக்கும். ஸோ அவ்வளோ எனக்கு தேவைப்படவே படாது. ஸோ மினிமம் அப்படிங்கிறப்ப என்ன சொல்லிடலாம், நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருங்க, HCFக்கு வந்துருங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி 38 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, HCF and LCM of two numbers is 8 and 48. So HCF கொடுத்துட்டாங்க, LCM கொடுத்துட்டாங்க. If the ratio of two numbers, அந்த ரெண்டு நம்பர்ஸ் உடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா 2:3, then the larger of the two numbers, then அந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So HCF வந்து 8, LCM வந்து 48. நான் ஆல்ரெடி சொன்னதான், எப்போதுமே உங்களோட HCF நம்பர் தான் கம்மியா இருக்கும், LCM நம்பர் வந்து பெருசா தான் இருக்கும். ஓகேவா? என்ன சொல்லிட்டாங்க, ஒரு நம்பர் வந்து ரெண்டு நம்பர் இருக்கு, ஏபின்னு எடுத்துக்கலாமா? ஒரு நம்பர் வந்து 2ங்கிற ரேஷியோல இருக்கு, இன்னொரு நம்பர் 3ங்கிற ரேஷியோ. அப்ப 2x 3x எடுத்துப்பீங்களா? ஸோ லார்ஜஸ்ட் ஒன், இந்த பி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பி தான் நீங்க என்ன பண்ணும், ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதான் ஃபார்முலா. ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு HCF LCM கேக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் equals to HCF into LCM. ஓகேவா? சோ இந்த இதுல ஃபார்மேட்ல அப்ளை பண்ணலாமா? ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2x into 3x equals to HCF வந்து 8 and then LCM வந்து 48. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 6x square equals to 8 into 48. சோ கேன்சல் பண்ணுங்க, 6 1 டைம்ஸ் வந்திருக்கும்,
48 வந்து 8 டைம்ஸ் வந்திருக்கும். அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 8 into 8. அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 8 இருக்கும். ஓகேவா? எனக்கு b வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் ஒன்னா 2 பெருசா 3 பெருசா? 3 தான் பெருசு. அப்ப b தான் கண்டுபிடிக்க போறோம். b என்ன சொல்லிட்டீங்க? 3x ன்னு சொன்னீங்களா? x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப 3 into 8 என்ன வந்திருக்கும்? 24 வந்திருக்கும். சோ ஆப்ஷன் D தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா what will be the least common multiple? சோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த டேர்ம்ஸ் உடைய LCM கண்டுபிடிங்க, HCF கண்டுபிடிங்க அப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ LCMனா என்ன பண்ணுங்க, இருக்கிறதுலே அதிகமான பவர் எடுத்து எழுதிருங்க. சோ இங்கேயும் 2 ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் 2 பவர் 4 இருக்கு. இதுல பெரிய பவர் எது? அதிக நம்பர் எது? 4 தான். அப்ப 2 பவர் 4 அப்படியே எழுதிடுவேன். அடுத்தது கிராஸ் என்ன இருக்கு? 3 பவர் 5 இருக்கு, 3 பவர் 4 இருக்கு. பெரிய நம்பர் எது? 5 தான். சோ 3 பவர் 5 அப்படியே எழுதிடுங்க. தென் 7 பவர் 3, 7 பவர் 1 இருக்கா? இதுக்குள்ளே பெரிய நம்பர்னா 3 தான். அப்ப 7 பவர் 3 எழுதிருப்பீங்க. ஓகேவா? சோ 2 பவர் 4 into 3 பவர் 5 into 7 பவர் 3. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? எஸ், லாஸ்ட் ஒன். சோ இன் கேஸ் இதுலயே HCF கேட்டிருக்காங்க, என்ன பண்ணுவீங்க? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லோவஸ்ட் பவர். சோ இதுல கம்மியான பவர் எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதிருங்க. 2 பவர் 2 பெருசா இல்ல 2 பவர் 4 பெருசா? 2 பவர் 2 தான். அப்ப 2 பவர் 2 அப்படியே எழுதிருவீங்க. அடுத்தது 3 பவர் 5, 3 பவர் 4. இது ரெண்டுல எது பெரிய நம்பர்? 5 தான். சோ லீஸ்ட் நம்பர் அப்படிங்கிறப்போ 3 பவர் 4 தான் எழுதுவீங்க. அடுத்தது 7 பவர் 3 இருக்கு, அடுத்தது 7 பவர் 1. எது சின்ன நம்பர்? 7 பவர் 1 தான் சின்ன நம்பர். சோ 7 பவர் 1 மட்டும் எழுதிருப்பீங்க. சோ இதையுமே உங்களுக்கு பாருங்க ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு மாத்தி போட்டுருவாங்க. சோ ஆப்ஷன்ல ரெண்டுமே இருக்கும். சோ பார்த்து क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ LCM னா ஹையஸ்ட் பவர், HCF அப்படினா லோவஸ்ட் பவர். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படினா two numbers are in the ratio 4:5. ரெண்டு நம்பர்ஸ் வந்து ரேஷியோல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. if their HCF is 16 then the sum of these two number. சோ ரெண்டு நம்பர் வந்து ரேஷியோல இருக்கு, 4 and 5 அப்படிங்கிற ரெண்டு நம்பர்ஸ் வந்து ரேஷியோல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதோட HCF பாத்தீங்க அப்படினா 16. then the sum of these two numbers. அப்ப அந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வரும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ரெண்டு நம்பர்ஸ் இருக்கா? சோ ஒரு நம்பரை A ன்னு எடுத்துக்கோங்க, 4x. அடுத்த நம்பர் என்ன இருக்கு? B ஆ? இது என்ன சொல்லலாம்? 5x ன்னு சொல்லுவீங்களா? சோ இதோட HCF எவ்வளவு? 16. then the sum of these two numbers. சோ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வரும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த HCF என்ன சொல்லுவாங்க? காமன் ஃபேக்டர். இதுலயும் எனக்கு அந்த 16ங்கிற நம்பர் இருக்கும், இதுலயும் அந்த 16ங்கிற நம்பர் இருக்கும். அவ்வளவுதான் மீனிங். ஓகேவா? இந்த x வேல்யூவே என்னதான் 16 தான். இந்த HCF என்ன சொல்லலாம்? இதுல இருக்கக்கூடிய காமனான நம்பர். சோ x equal to 16 அப்படி சொல்லிருக்கீங்க. காமனா இருக்கணும். HCF அப்படின்னா இதுலயும் அந்த 16ங்கிற நம்பர் இருக்கணும், B லயும் 16ங்கிற நம்பர் இருக்கணும். அப்ப இந்த x க்கு பதிலா 16 எடுத்துக்கலாமா? அப்ப 16 into 4 அப்படிங்கிறப்ப என்ன வேல்யூ வந்திருக்கும்? 72. சாரி, 16 into 4 என்ன வேல்யூ வந்திருக்கும்? அப்பா போறேன், 64 தானே வந்திருக்கும். சாரி, சோ இந்த மாதிரி மைனர் எரர்லாம் பண்ணிராதீங்க. 16 into 4 என்ன வரும்? 64 வந்திருக்குமா? அண்ட் தென் 16 into 5 வந்து 18 வந்திருக்கும். சோ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வருது? 144. சோ இத இன்னும் சிம்பிளா பார்த்தனே கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் ரேஷியோல கொடுத்துட்டாங்களா, HCF கொடுத்துட்டாங்க. சோ வேலை முடிஞ்சிருச்சு. சோ என்ன பண்ணுவாங்கன்னா 4 plus 5 sum of these numbers தானே கேட்டிருக்காங்க. சோ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிருங்க. 4 plus 5 என்ன வரும்? 9 ஆ? 9 இந்த HCF மல்டி பண்ணிருங்க. 16 into 9 என்ன வந்திருக்கும்? 144. சோ ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா HCF and LCM தான் பார்த்திருப்போம். சோ இவ்வளவுதான் சம்ஸா அப்படின்னா உங்களுக்கு மாடல் இவ்வளவுதான். ஓகேவா? HCF and LCMல மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த பெல் சம் சொல்லேன் இல்லையா, அந்த பெல் சம் கேட்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு HCFல பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா இன்னொரு சம் பாத்தீங்க அப்படின்னா
ஒரு 3 டேங்க் இருக்கு. அந்த 3 டேங்க்ல இருந்து நான் தண்ணி எடுத்து ஒரு பெரிய டேங்க்ல ஊத்துறேன். அந்த டேங்க்ல வந்து ஊத்துறதுக்கு ஒரு ஜார் யூஸ் பண்றீங்க. அந்த ஜாரோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பயுமே ஹெச்சிஎஃப் தான். எப்படியா இருந்தாலும் ஜார் சின்னதா தானே இருக்கும், அப்ப ஹெச்சிஎஃப் எடுத்துருங்க. இல்லைன்னா ஆப்ஷன் பார்த்தே நீங்க என்ன பண்ணிடலாம், யோசிச்சு நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக்ல பார்க்கலாம்.